இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அதே சமயத்துல டெக்னாலஜினால பாதிப்பும் நிறைய இருக்கு. த யூசேஜ் ஆஃப் ஏஐ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டீப் ஃபேக் வீடியோஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் பெண்களை மட்டும் கேவலப்படுத்துவாங்க. நான் ஒன்னு கேட்க விரும்புறேன், உன் வீட்டுல இருக்கிற பெண்களுடைய வீடியோ பண்ணிட்டு வெளியில எடு சாமி, ஏன் அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறேன்? ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும் பெண்ணாக பார்ப்பாங்க. வெளியில இருக்கிறவங்க எப்படி வேணும், நம்ம வீட்டு பொண்ணும் கிடையாது, நமக்கு என்ன? அந்த ஒரு மென்டல் தாட் இருக்கு பாருங்க, அந்த புத்தி மாறணும். அந்த புத்தி எப்போ மாறும்? நம்ம வீட்டுல இருந்து அது மாறும். ஒரு ஆண் வளரும் போது அவன் பையன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போம்ல, நீ வீட்டுல இரு சொல்றோம் பாருங்க, அங்க தப்பு. வீட்டுல ஒரு தாய்க்கு நடக்கிற கொடுமைகள் பார்க்கும்போது அந்த தாய் ஐயோ என் குடும்பம் ஒன்னா இருக்கணும், அதனாலதான் என்ன கஷ்டம் வந்தாலும் அடிதடி வந்தாலும் எட்டி உதைச்சாலும் கேவலமாக பேசினாலும் கீழ்த்தனமாக நடந்துட்டாலும் மாமியார் கொடுமை இருந்தாலும் வேற யாராவது தவறாக நடந்துட்டாலும் என் குடும்பம் ஒன்னா இருக்கணும், அதனாலதான் எல்லாமே பொறுத்துக்கிட்டு போவேன் பாருங்க. கூட இருக்கிற பையன் வளரும் போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அங்கு பண்றது முதல் தப்பு. ஏன்னா அந்த பையனுக்கு என்ன தோணும், வளரும் போது பெண்கள் இப்படிதான் நடந்துக்கணும் என பொறுப்பாங்க, அவங்க மேல அதிகாரம் பண்றது என்னுடைய ஒரு மை பர்த் ரைட், அதுதான் நினைப்பாங்க. ஏன்னா பெண்கள் பேச மாட்டாங்க. நீ அம்மா பேசல, வேற பொண்ணு பேசணும்னு அவசியமே கிடையாது. வெளியில இருக்கும்போது 10 மணிக்கு பெண்கள் வீட்டுக்கு வந்துடணும், ஒரு டெட்லைன் சென்ட்ரலா மாதிரி 12 மணிக்கு ஷூ அந்த கிளாஸ் ஸ்லிப்பர் போயிடும். அந்த மாதிரி காலம் மாறிட்டு வருது. வெளியில போகும்போது ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி தவறாக விஷயத்துல தவறாக முறையில ஒரு பிரச்சனைகள் வரும்போது முதல்ல நம்ம சமுதாயம் கேட்கிற கேள்வி என்ன? நீ என்ன பண்ண? நீ பேசியிருப்ப, நீ அவன் உங்ககிட்ட பேசும்போது நீ அவனுக்கு இடம் கொடுத்துருப்ப, உனக்கு யார் அந்த நேரத்துல போக சொன்னா? நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போன? எல்லா கேள்விகள் பெண்களுக்கு தான் வரணும். யாராவது ஆண்கள் பார்த்துட்டு ஏன்டா அவளை தப்பான முறையில பார்த்தேன், ஏன் அவளை தவறான கண்ணோட்டத்துல பார்த்தேன், ஏன் அவளை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டேன், இது யாருமே கேட்கறது இல்லை. காலம் மாறிட்டு வரும்போது பெண்கள் வெளியில எத்தனை மணிக்கு போறாங்கன்னு முக்கியம் இல்லை. பசங்க கிட்ட போகும்போது 10 மணிக்கு நீ வீட்டுக்கு வரணும், நீ வெளியில போனா பெண்களுக்கு ஆபத்துன்னா சொல்ல காலம் இன்னைக்கு இருக்கு. மகாத்மா காந்தி சொன்னாரு, என்னைக்கு புள்ள நகை ஆனந்து 12 மணிக்கு ஒரு பெண் ஃப்ரீயா ரோட்ல போறாளோ பயம் எல்லாமே, அன்னைக்குதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு 12 மணி போக தேவையில்லை. ஒரு நட்டு நகை போடலனாலும் 2 வயசு குழந்தை கூட பாக்குறது இல்ல, 80 வயது மூதாட்டி கூட பாக்குறது இல்ல. அப்படி ஒரு வக்ர புத்தி உள்ள இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேசணும், எவ்வளோ வெளியில வரணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.